வணக்கம் மக்களே. இதோ உங்களுக்காக முட்டை போடாத அத்திப்பழ கேக் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம்மா. 100 கிராம் சாஃப்ட் டேட்ஸ் எடுத்து சின்ன சின்னனா கட் பண்ணி ஒரு பாத்திரத்துக்குள்ளே போடணும். சாஃப்ட் ரைட் ஃபிக்ஸ் எடுத்து அதின் அடிப்பகத்தை ரிமூவ் பண்ணி எரிஞ்சிட்டு சின்ன சின்னனா கட் பண்ணி எடுத்து டேட்ஸ் போட்டு அதே பாத்திரத்துக்குள்ளே போடணும். 4 டீ பேக்ஸ் எடுத்து கப்பொண்டுக்குள்ளே போட்டு சுடு தண்ணி விட்டு ஊற விடணும். வெட்டி வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸுக்குள்ளே 1/2 டீஸ்பூன் கராம்புத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பைகார்பனேட் சோடா போட்டு ஊற விட்டிருக்கிற தேயிலைச்சாயத்தை விடணும். தேயிலைச்சாயத்தில் ஃப்ரூட்ஸ் அமிழ்ந்து நிற்கணும். நீங்கள் சாஃப்டான ஃப்ரூட்ஸ் எடுத்தீங்களன்னு சொல்லி சொன்னால் 1 ஹவர் ஊற விட்டால் காணும். ஆகலும் ட்ரையாக இருக்கிற ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஓவர் நைட் ஊற விடணும். ஊற விட்ட ஃப்ரூட்ஸை கேன் பிளெண்டரால் அரைச்செடுக்கிறேன். நீங்கள் விரும்பினா கிரைண்டராலையும் அரைச்செடுக்கலாம். 200 கிராம் ரவை எடுத்து வறுக்கணும். 450 கிராம் மாயரின் அல்லது பட்டர், 1/4 டீஸ்பூன் அவ்வளோ குறைஞ்சளவு உப்பு, 200 கிராம் சீனி. நீங்கள் விரும்பினா சீனியை குறைக்கலாம், 100 கிராமாகவும் போடலாம். எல்லாத்தையும் போட்டு பேல் கலராக வரத்தக்கதாக பீட் பண்ணி எடுக்கணும். மாயரின் பேல் கலராக வந்த பிறகு ஒரு டின் மில்க் விடணும். அதையும் விட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அடுத்ததாக அரைச்சி வச்சிருக்கிற சாஃப்ட் ஃப்ரூட்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணணும். அது நல்லா மிக்ஸ் பண்ணப்பட்ட பிறகு எடுத்து வச்சிருக்கிற 300 கிராம் பிளேன் ஃப்ளவர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணப்பட்ட பிறகுதான் வறுத்த ரவையை போடணும். வறுத்த ரவையோட 1/2 டேபிள் ஸ்பூன் சாதிக்காய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய்த்தூள், 1/4 டீஸ்பூனை விட குறைஞ்சளவு கராம்புத்தூள், 1 டீஸ்பூன் வெனிலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிட்டுது. இந்த பேட்டரை நீங்கள் 5 ஹவர்ஸ் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் பேக் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தான் ரவை ஊதி நல்ல சாஃப்டாக வரும். 5 ஹவர்ஸுக்கு பிறகு திரும்பவும் இந்த கேக் பேட்டரை நல்லா கிளறி விட்டுட்டு கிரீஸ் ப்ரூஃப் பேப்பர் போட்ட ரே ஒன்றுக்குள்ளே கொட்டி பரவி அதுக்கு மேலே சின்ன சின்னனா கஜுவை வெட்டி பரவிட்டு பேக் பண்ணி எடுக்கணும். 180 டிகிரி செல்சியஸில் எலக்ட்ரிக் செட்டிங்லையும் ஃபேன் சொன்னால் 160 டிகிரி செல்சியஸ்லையும் அவனை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண விட்டுட்டு இந்த கேக்கை 50 to 1 ஹவர் பேக் பண்ணி எடுக்கணும்.